காலத்தின் பெரும் கரங்களில் புதைந்து போன ஒரு மாபெரும் நாகரிகத்தின் தொட்டில் இது மொஹஞ்சதாரோ. வெறும் கற்களால் கட்டப்பட்ட நகரம் அல்ல, இது நம் மூதாதையர் தமிழர்களின் அறிவுக்கும் திட்டமிடலுக்கும் கலைக்கும் சாட்சியாக நிற்கும் ஒரு சரித்திர காவியம். 5000 ஆண்டுகளுக்கு முன் சிந்து நதிக்கரையில் மனிதகுல நாகரிகத்தின் புதிய அத்தியாயத்தை தமிழன் எழுதினான் என்பதற்கான அழுத்தமான ஆதாரம். இங்கு ஒவ்வொரு வீதியும் ஒரு நேர்த்தியான வடிவமைப்புடன், ஒவ்வொரு செங்கல்லும் ஒரு துல்லியமான அளவீடுடன், 4:2:1 என்ற விகிதத்தில் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தி உலகின் முதல் நகர திட்டமிடலை உருவாக்கினர் நம் தமிழர்கள். திறந்தவெளி சாக்கடைகள் இல்லை, மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்புகள். தனிநபர் சுகாதாரத்திற்கு அன்று அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் தான் உலகின் எந்த நாகரிகத்திலும் இல்லாத சிறப்பு. பெருங்குளம் வெறும் குளம் அல்ல, அது ஒரு சமூக வாழ்வியலின் மையம். புனிதமான நீராடலுக்கும் சமயச் சடங்குகளுக்கும் தமிழர்கள் அளித்த மரியாதையின் அடையாளம். நதிகளும் மலைகளும் எல்லைகளாக இருக்கலாம், ஆனால் தமிழன் வைத்த பெயர்கள் காலத்தையும் கடந்து தங்களின் பூர்வீகத்தை உலகுக்கு உரக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இது வெறும் தற்செயல் அல்ல, இது நம் தமிழினத்தின் உலகளாவிய அடையாளம். சிந்துவெளியின் செழிப்பான நிலங்களில் தமிழன் முதலில் பருத்தியை விளைவித்தான். உலகிற்கு ஆடை கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களே அன்றைய தமிழனின் உடல் வலிமைக்கு ஆதாரமாக இருந்தன. ஆண்கள் மேலாடை இல்லாமலோ அல்லது ஒரு தோல் போர்த்திய துணியுடனோ காணப்பட்டனர். பெண்கள் பல அடுக்கு சங்கு வளையல்களை அணிந்து மெல்லிய பருத்தி ஆடைகளை உடுத்தினர். இந்த சங்கு வளையல்கள் இன்றும் நம் கீழடியின் அடையாளங்கள். இங்கு கண்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு முத்திரையிலும் தமிழர்களின் கலாச்சாரம் செதுக்கப்பட்டுள்ளது. திமிழுடன் கூடிய காளைகள் இவை வெறும் மிருகங்கள் அல்ல, இவை தமிழரின் வீரத்தையும் பாரம்பரிய விளையாட்டான ஏறுதழுவுதலின் ஆதி வடிவத்தையும் பறைசாற்றும் சின்னங்கள். நடனமாடும் மங்கை, இது அன்றைய கலைத்திறனையும் ஆடை அணிதலையும் காட்டுகிறது. தாடி வைத்த முனிவர் சிலை, இவரின் முகத்தில் தெரியும் ஆழ்ந்த ஞானம் அன்றைய தமிழ் சமூகத்தின் சிந்தனையாளர்களையும் தலைவர்களையும் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. இவை ஒவ்வொன்றும் நம் தமிழர் பண்பாட்டின் அழியாத அடையாளங்கள். பருவநிலை மாற்றத்தால் ஆறுகள் வற்றத் தொடங்கின. நாகரிகம் அழியவில்லை, அது நகர்ந்தது. சிந்து சமவெளியின் அறிவுஜீவு தமிழன் தன் அறிவோடும் பண்பாட்டோடும் வீரத்தோடும் தென் திசை நோக்கி நகர்ந்தான். கடலை கடந்தான், புதிய நிலங்களை தேடினான். லோத்தல் போன்ற துறைமுகங்கள் தமிழன் சிறந்த கடலோடியாகவும் வணிகனாகவும் இருந்ததற்கு சான்று. மொஹஞ்சதாரோ வெறும் ஒரு மறைந்த நகரம் அல்ல, அது நம் தமிழர் பெருமையின் ஆணிவேர். நாம் எங்கு இருந்தாலும் நம் மரபின் வலிமையையும் நம் முன்னோர்களின் ஞானத்தையும் இது எப்போதும் நினைவூட்டும்.